அண்மை செய்தி. மத்திய பட்ஜெட்டை சற்று நேரத்தில் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார். இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படுமா என்பது போன்ற பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். 2025-26 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்களிடையே அந்த பட்ஜெட் தாக்கலாக இருக்கின்றது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொது பட்ஜெட்டை சரியாக 11 மணி அளவில் தாக்கல் செய்கின்றார். அதற்கு முன்பாக மத்திய கேபினட் குழுவினுடைய ஒப்புதலை பெற இருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அமைச்சரவை பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான ஒப்புதலை வழங்குவார்கள். சரியாக 11 மணி அளவில் நாடாளுமன்றத்திலே பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசிக்க தொடங்குவார். இந்த பட்ஜெட் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், வருமான வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியான சலுகைகளை அரசு வழங்கப் போகின்றது. வருமான வரியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்கள் வருமான வரி சலுகையை பெற முடியும். அந்த தொகையை வருமான வரி விலக்கிற்கான உச்ச வரம்பு என்பதை ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மாத ஊதியம் பெறக்கூடிய சம்பளதாரர்களிடையே இருந்து வருகின்றது. 7 லட்சம் என்பது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 50,000 ரூபாய்க்கு மேலே மாத சம்பளம் பெற்றாலே அவர்கள் தங்களுடைய வருமானத்திலிருந்து ஏறக்குறைய 10-30% அளவிற்கு வருமான வரியை செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே பணவீக்கம் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அடிப்படை வாழ்வாதாரத்திற்கான செலவிடக்கூடிய தொகை அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பையும் அதிகரிக்க வேண்டும் என்பது மாத ஊதியம் பெறக்கூடியவர்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்பை இன்று பட்ஜெட்டின் பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிறைவேற்றுவாரா என்பதற்கான ஒரு பெரிய காத்திருப்புடன் மாத ஊதியம் பெறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த வருமான வரி செலுத்தக்கூடிய முறைகளிலும் 2 முறைகள் இருக்கின்றன. புதிய வருமான வரி செலுத்தும் முறை என்பது 2020க்கு பிறகு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பழைய முறையிலேயே வருமான வரியும் செலுத்தலாம், புதிய முறையில் வருமான வரி செலுத்துபவர்களும் இருக்கின்றார்கள். பழைய முறையில் செலுத்தக்கூடிய வருமான வரி என்பது கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஆண்டு ஊதியம் பெறக்கூடியவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் என்ற அளவில் ஒட்டுமொத்த ஆண்டிலும் மாத சம்பளம் பெறக்கூடியவர்களுக்கு வருமான வரி சலுகை வழங்கக்கூடிய முறையாக பழைய வருமான வரி செலுத்தும் முறை இருக்கின்றது. புதிய வருமான வரி செலுத்தும் முறை என்பது அந்த வருமான வரிக்கான கட்டணம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய வகையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த புதிய முறையில் வருமான வரி செலுத்துவதற்காக ஏற்கனவே கிட்டத்தட்ட 72% மக்கள் புதிய முறையில் வருமான வரி செலுத்துவதற்காக வந்துவிட்டார்கள். என்றாலும் பழைய முறையிலேயே வருமான வரி செலுத்தக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இந்த பழைய முறையில் வருமான வரி செலுத்தக்கூடிய நடைமுறை என்பது அதிகப்படியான அந்த சேமிப்புகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய பொருளாதார நிபுணர்கள், புதிய முறையிலான வருமான வரி சேமிப்பு என்பது அதிகப்படியான செலவுகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வகையிலான வரி விதிப்பு முறையாக இருக்கின்றது என்ற தகவலையும் சொல்லி இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் இந்த கருத்தினை சொல்லி வருகின்றார்கள். அரசினுடைய பார்வையை பொறுத்தவரை இந்த மாத ஊதியம் பெற்று வருமான வரி செலுத்தக்கூடிய அனைவருமே புதிய முறையிலான வருமான வரி செலுத்தும் முறைக்கு வர வேண்டும் என்றே அரசு விரும்புகின்றது என்று பொருளாதார நிபுணர்கள் தரப்பில் கூறப்படுகின்றது. ஏனென்றால் பழைய முறையில் வருமான வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு நிறைய அந்த விலக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கல்வி, மருத்துவ செலவு, வீட்டு வாடகை போன்ற பல்வேறு முறைகளில் அவர்கள் வருமான வரி சலுகையை பழைய முறையில் வருமான வரி செலுத்தினால் பெற முடியும். ஆனால் வருமான வரி பிடித்தம் செய்யக்கூடிய தொகை என்பது அதிகமாக இருக்கும். புதிய முறையில் வருமான வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு வருமான வரி செலுத்தக்கூடிய தொகை சற்று குறைவாக இருக்கும். பழைய முறையோடு ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 5%-10% வரை குறைவாக அவர்கள் வருமான வரி செலுத்துவார்கள். ஆனால் பழைய முறையில் வருமான வரி கட்டக்கூடியவர்கள் தான் சேமிப்புகளில் அதிகமாக முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் வருமான வரி பிடித்தம் செய்யும் பொழுது பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை திரும்ப பெறுவதற்காக அவர்கள் நிறைய சேமிப்பார்கள். LIC போன்றவற்றில் முதலீடு செய்தால் அந்த தொகை திரும்ப கிடைக்கும். அதே போன்று மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஆயுள் காப்பீடு உள்ளிட்டவற்றில் முதலீடு செய்தால் அந்த தொகை திரும்ப கிடைக்கும். அதே போல மருத்துவ செலவுகளை அவர்கள் கணக்கு காட்டி அந்த வருமான வரி சலுகையை பெற முடியும். இது போன்ற பல்வேறு முறைகள் இருப்பதால் முதலீடு செய்பவர்கள் விரும்பக்கூடிய ஒன்றாக பழைய முறையிலான வருமான வரி செலுத்தும் நடைமுறை இருந்தது. ஆனால் வருமான வரி பிடித்தம் செய்யக்கூடிய அளவு புதிய முறையில் குறைவாக இருப்பதன் காரணமாக நிறைய பேர் அந்த புதிய முறைக்கு தான் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதற்குத்தான் அதிகப்படியான சலுகைகள் வழங்கப்படுகின்றன. கடந்த 2 பட்ஜெட்களாகவே புதிய முறையில் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு மட்டுமே சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதன்படி 75,000 ரூபாய் என்பது நிரந்தர கழிவு தொகையாக இருக்கின்றது. அதாவது வருமான வரி செலுத்தக்கூடிய ஆண்டு வருமானத்தை ஒருவர் தொட்ட பிறகும் அந்த வருமானத்திலிருந்து 75,000 ரூபாய் வரை கழித்துக் கொள்ளலாம். அவர் வருமான வரி செலுத்தக்கூடிய அந்த தொகையை தொட்ட பிறகும் 75,000 ரூபாய் என்பது நிரந்தர கழிவு தொகையாக இருக்கின்றது.
அதை 1 லட்சம் ரூபாயாக உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக இந்த முறை பார்க்கப்படுகின்றது இந்த பட்ஜெட்டில். எனவே வருமான வரி செலுத்தக்கூடியவர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். நாட்டில் பொருளாதார நிலைமை தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பணவீக்கம் அதிகரித்து வருகின்றது. கடந்த ஆண்டு ஒருவர் ஒரு பொருளுக்கு 100 ரூபாய் செலவு செய்திருந்தால் அதே பொருளை வாங்குவதற்கு இந்த ஆண்டிலே அவர் கிட்டத்தட்ட 110 ரூபாய் என்ற அளவில் செலவிடக்கூடிய ஒரு விஷயம்தான் தற்பொழுது அந்த பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நிலையில் பணவீக்கம் என்பது அதிகரிக்கின்றது. 100 ரூபாய் செலவிட்ட பொருளுக்கு 110 ரூபாய் செலவிட வேண்டும் என்ற சூழல் இருக்கக்கூடிய நிலையில் வருமான வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு அதில் சில தளர்வுகளை வழங்க வேண்டும். வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம் என்பது கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாயாக தற்போது இருக்கின்றது. அதை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும். அதாவது ஆண்டு வருமானம் 10 லட்சம் ரூபாய் வரை இருக்கக்கூடியவர்களிடம் வருமான வரி பிடித்தம் செய்யக்கூடியது. கிட்டத்தட்ட 80,000 ரூபாயிலிருந்து மாத ஊதியம் 90,000 ரூபாய் வரை பெறக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த வருமான வரியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அது இன்றைய பட்ஜெட்டில் எதிரொலிக்குமா என்று ஒரு காத்திருப்புடன் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று பல்வேறு துறைகளில் செய்யக்கூடிய அந்த முதலீடுகளுக்கு அந்த பட்ஜெட்டிலே எந்த மாதிரியான அறிவிப்புகள் இருக்க போகின்றன, இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்று ஒரு சில தரப்பினர் ஒரு சில மூலப்பொருட்களுக்கு சொல்லுகின்றார்கள். குறிப்பாக தங்கத்தினுடைய இறக்குமதி வரி 6% இருக்கின்றது. அதை மேலும் குறைக்க வேண்டும், 3% குறைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் நிதி அமைச்சகத்தினுடைய பார்வையில் தங்கத்தின் இறக்குமதி வரியை மீண்டும் 15% உயர்த்த வேண்டும் என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகின்றது. எனவே தங்கத்தினுடைய அந்த இறக்குமதி வரி மீண்டும் உயர்த்தப்பட்டால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வேகம் மேலும் அதிகரிக்கும். தற்பொழுது இருக்கக்கூடிய தங்கத்தின் வேகத்தை காட்டிலும் அந்த உயர்வு வேகம் 2-3 மடங்குகளாக அதிகரிக்கக்கூடும். எனவே அந்த தங்கத்தினுடைய இறக்குமதி வரி எவ்வாறு இருக்கும் என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். அதே நேரம் பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை மக்கள் வங்கிகளை நோக்கி செல்லக்கூடிய வகையிலான அறிவிப்புகளுடன் தான் இந்த பட்ஜெட் இருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த பட்ஜெட் தொடர்பாக பல்வேறு முக்கிய பொருளாதார நிபுணர்களை நான் இந்த தகவல்களை எல்லாம் கேட்டு பெறும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, மக்கள் முதலீடு செய்வதை அரசு விரும்பினாலும் கூட மக்கள் அதிகப்படியான தொகையை செலவு செய்தால்தான் அதிகப்படியான உற்பத்தி பெருகும். அதன் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாய் பெருகும். எனவே மக்கள் செலவிடக்கூடிய அந்த செலவிடக்கூடிய தொகை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் அரசின் பார்வையில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். எனவே அந்த டிஸ்போசபிள் இன்கம் என்று சொல்லப்படக்கூடிய பொதுமக்களுடைய செலவழிக்கும் வருமானம் அதிகரிக்க வேண்டும். அதற்காகத்தான் வருமான வரி சலுகையை கொடுப்பதற்கு அரசு முன்வருகின்றது. ஒருவர் கைகளில் 100 ரூபாய் இருக்கும் பொழுது அவர் கூடுதலாக அதை ஒரு 60 ரூபாய் நுகர்வுக்காக செலவு செய்வார். மக்கள் அதிகப்படியான பொருட்களை வாங்கும் பொழுது அதன் மூலமாக வரி வருவாய் அரசுக்கு கிடைக்கும். அதே போன்று உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நிறுவனங்கள் அதிகரிக்கும் பொழுது நிறுவனங்கள் மூலமாக அரசுக்கு கிடைக்கக்கூடிய கார்பரேட் வரி, குறு சிறு நிறுவனங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த MSME நிறுவனங்களுக்கான வரி வருவாய் என்பது அரசுக்கு கிடைக்கும். எனவே பொதுமக்கள் தங்கம் போன்றவற்றில் அதிகப்படியான முதலீடுகளை செய்யும் பொழுது அந்த பணம் ஒரே இடத்தில் முடங்கிவிடும். பொதுமக்கள் தங்கத்தை வாங்கி தங்கள் வீட்டில் இருப்பு வைக்கும் பொழுது அந்த பணம் அத்துடன் முடங்கி போய்விடும். பொதுமக்கள் பார்வையில் அது முதலீடாக இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தினுடைய பார்வையில், அரசின் பார்வையிலே பணப்புழக்கம் என்பது அதிகமாக இருக்க வேண்டும். மக்கள் அதிகமாக செலவிட வேண்டும். எனவே முதலீடு செய்யும் பொழுது பொதுமக்கள் தங்கத்தை காட்டிலும் வங்கிகளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தினால் அதன் மூலமாக பொதுத்துறை வங்கிகள் பலமடையும். எனவே நாட்டினுடைய பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும். முதலீடு செய்யக்கூடியவர்கள் வங்கிகளை நோக்கி சென்று அந்த FD உள்ளிட்டவற்றில் நிரந்தர வைப்பு தொகை போன்றவற்றில் எல்லாம் முதலீடு செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வகையிலே அரசினுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பதால் தங்கத்தின் விலை குறைவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் இந்த பட்ஜெட்டில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த புதிய வருமான வரிமுறை, பழைய வருமான வரிமுறை, இந்த இரண்டில் புதிய வருமான வரிமுறையில் தான் அதிகப்படியான சலுகைகள் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.